வால்பாறைக்கு எப்ப போனாலுமே நல்லா இருக்குங்க. அதுவும் பருவமழை காலங்கள்ல வால்பாறைக்கு போறது ஒரு தனி சுகம்தான். இன்னைக்கு வால்பாறையில விட்டு விட்டு மழை பெய்யும் அப்படின்னு வெதர் ஃபோர்காஸ்ட் போட்டிருக்காங்கங்க. அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொள்ளாச்சியில இருந்து வால்பாறை வரைக்கும் டிஎன்எஸ்டிசி பஸ்ல தாங்க ஜேர்னி பண்ண போறோம். என்னதான் விட்டு விட்டு மழை பெஞ்சாலும் மலை மேகங்களோடு சூழ்ந்திருக்கிற மலைகள், சூரிய ஒளி படாத இடங்கள் அப்படின்னு இன்னைக்கு நம்ம பண்ண போற இந்த ஜேர்னி ஒரு ரம்மியமான ஜேர்னியா இருக்க போது. ரொம்ப நாளா நான் இந்த பஸ் ஜேர்னி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு ட்ரீம் ஜேர்னி தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். என் கூட ஒரு டெரிஃபிக்கான பருவமழை வீடியோக்கு தயாராகிக்கோங்க. இணையவழி பயணத்தில் இணைந்திருங்கள். சேர்ந்தே பயணிப்போம். ஃபோர்ஸ் அசம்பிள். டைம் இப்போ காலையில் 7 மணி ஆகுதுங்க. என்னோட சொந்த ஊரான பொள்ளாச்சியிலிருந்து தான் இன்னைக்கு நம்ம இந்த அழகான பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம். காலையில் 4 மணிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் உங்களுக்கு வால்பாறைக்கு பொள்ளாச்சியில இருந்து பஸ் கிடைக்குங்க. ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வண்டி உண்டு. முதல் பஸ் 4 மணிக்கு, கடைசி பஸ் ராத்திரி 10 மணிக்கு. பொள்ளாச்சி புதிய பேருந்து நிலையம்ல இருந்து காலையில 7:15 நமது பயணம் தொடங்கிடுச்சுங்க. பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை வரைக்கும் போறதுக்கு ஒரு ஆளுக்கு 64 ரூபாய் கட்டணமா வசூல் செய்யறாங்க. நீங்க பொள்ளாச்சியிலிருந்து நவமலை வரைக்கும் நம்ம ஒரு பஸ் ஜர்னி பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம போற ரூட் மங்கி ஃபால்ஸ் வரைக்கும் ஒரே ரூட் தாங்க. மங்கி ஃபால்ஸ்ல இருந்து லெஃப்ட் எடுத்தா நவமலை, லெஃப்ட் எடுக்காம நேரா போனா வால்பாறை ரோடு. மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல நல்லா மழை பெய்யுது அப்படிங்கறதுக்கான அறிகுறி உங்க கண்ணு முன்னாடி தெரியும். மலை மேகங்கள் ஃபுல்லா மேற்கு தொடர்ச்சி மலையை மறைச்சிருக்கிறத உங்களால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஒரு 40 நிமிஷம் டிராவல் பண்ணி ஆலியார் அணை இருக்கிற அந்த பகுதியை நம்ம வந்து சேர்ந்திருக்கோம். ஆலியார் அணையிலிருந்து பாசனத்துக்காக நீர் திறக்கப்பட்டிருக்கிறத உங்களால இந்த இடத்துல பார்க்க முடியும். டைம் 7:55 ஆகுதுங்க. உங்களோட ரெஸ்ட் ஸ்டாப் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் தான் மலையேற்ற ஆரம்பிக்க போகுதுங்க. இங்க வண்டி ஒரு 10 நிமிஷம் நிற்கும். நான் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிட போறது இல்லைங்க. ஏன்னா எனக்கு மலை ஏறும்போது தலை சுத்தல், வாந்தி, மயக்கம் அதெல்லாம் வர மாதிரி இருக்கும். அதனால வெறும் காஃபியை மட்டும் குடிச்சிட்டு பிஸ்கட் வச்சிருக்கேன். அதை சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வால்பாறை ஜேர்னியை கண்டினியூ பண்ணி போலான்னு இருக்கேன். நீங்க நம்ம நவமலை வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆலியார் தாண்டி நவமலைக்கு முன்னாடி வந்துட்டு வரிசையா ஹோட்டல்ஸ் நான் நிறைய காமிச்சிருப்பேன். அந்த நவமலை வீடியோல அங்கதான் நிறுத்திருக்காங்க. நம்ம மலையேறதுக்கு முன்னாடியே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. 6 மரம் இருக்க போகுது இந்த ஜேர்னி. ஃபில்டர் காஃபி இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்லயே தாங்க போனேன். இந்த ஹோட்டல்ல ஃபில்டர் காஃபி அவைலபிளா இருந்ததுங்க. 20 ரூபா கொடுத்து ஒரு ஃபில்டர் காஃபியும் 5 ரூபா கொடுத்து ஒரு சால்ட் பிஸ்கட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணி போயிட்டே இருந்தோங்க. நீங்க எதிர்த்தாப்புல பாக்குற அந்த பச்சை கலர் பஸ் தான் நவமலையில இருந்து இப்ப பொள்ளாச்சி போற பஸ்ஸுங்க. இந்த பஸ் தான் பொள்ளாச்சி போயிட்டு திரும்ப 9:30க்கு பொள்ளாச்சில இருந்து கிளம்பி நவமலை வரும். ஆனைமலை புலிகள் காப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆலியார் அணை அதோட முழு கொள்ளளவை எட்டி இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். நம்ம 2-3 வாரத்துக்கு முன்னாடி நவமலை போனப்போ இந்த அளவுக்கு தண்ணீரை நம்மளால பார்க்க முடியல. எதிரில் வர்ற சிவப்பு கலர் அறிவிப்பு பலகையே பாருங்க. மலைப்பாதை ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் கொண்டை ஊசி வளைவுகளும் ஆரம்பிக்க போகுது. வார்த்தைகளால விவரிக்கவே முடியாத அளவுக்கு ஆலியார் அணை ரொம்ப அழகா காட்சி அளிக்குதுங்க. முழு கொள்ளளவோட ஆலியார் அணையை பார்க்கறதுக்கே வந்துட்டு காண கண்கோடி வேண்டும். இன்னும் நம்ம கொண்டை ஊசி வளைவுகளே ஏற ஆரம்பிக்கலைங்க. ஆனா அதுக்குள்ள காட்சிகள் எவ்வளவு அழகாவும் ரம்யமாவும் இருக்குன்னு பாருங்க. சின்ன தூறல் மலையோட அழகான இயற்கை காட்சிகளோட நம்மளுடைய மலையேற்றம் ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த சமயத்துல இளையராஜா பாடல் கேட்டா நல்லா இருக்கும். நம்ம டிரைவர்னா இளையராஜா பாட்டு போட்டுட்டு தான் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. அவர் என்ன பாட்டு போட்டிருக்காரு அப்படின்னு எனக்கும் உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசைதான். ஆனா அதை போட்டா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துரும் மக்களே. இந்த மாதிரி பேருந்து பயணத்துல நீங்க எந்த இளையராஜா பாடலை விரும்பி கேட்பீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க எந்த ஊர்ல இருந்து இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. வால்பாறை 38 கிலோமீட்டர் அப்படின்னு ஒரு மைல்கல் உங்களால பார்க்க முடியும். அதே மாதிரி யானைகள் நடமாடும் பகுதி அப்படிங்கிற ஒரு சைன் போர்டு வச்சிருக்கிறதையும் உங்களால பார்க்க முடியும். பொள்ளாச்சியில இருந்து வால்பாறை 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல லொகேட் ஆயிருக்குங்க. இதுல 30 கிலோமீட்டர் சமவெளி பகுதிகளிலும் 40 கிலோமீட்டர் மலைப்பாதைகளையும் நம்ம பயணம் பண்ண போறோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நம்ம டிராவல் பண்ணி இப்போ மங்கி ஃபால்ஸ் இருக்கிற அந்த ஏரியா ரீச் பண்ணிருக்கோங்க. இங்க இருந்து ரோடு 2ஆ பிரியும். லெஃப்ட் போனா நவமலை, நேரா போனா வால்பாறை. இப்ப நேரா நம்ம வால்பாறை போற ரோட்ல போக போறோம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் கனமழைக்கான ரெட் அலர்ட் வால்பாறைக்கு கொடுத்திருந்தாங்க. அதனால மங்கி ஃபால்ஸ்ல காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுதுங்க. தற்காலிகமா இப்ப மங்கி ஃபால்ஸ் மூடி வச்சிருக்காங்க. பப்ளிக் யாரையும் அலோவ் பண்றது இல்ல. இன்னைக்கு ஒரு சனிக்கிழமை நாள் அப்படிங்கறதுனால ஏராளமான பைக் ரைடர்ஸை இந்த ரூட்ல உங்களால பார்க்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கடல் மட்டத்துல இருந்து மேல ஏறிட்டே இருக்கோங்க. இப்பவே காட்சிகள் இவ்வளவு பயங்கரமா இருந்ததுன்னா போக போக இன்னும் பயங்கரமா இருக்கும்.
நம்மளுடைய வால்பாறை பயணத்துல மொத்தம் 40 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்தா தான் வால்பாறை நம்ம போய் சேர முடியுங்க. இப்போ நம்ம முதலாவது கொண்டை ஊசி வளைவை கடக்கிறோம். நான் இந்த விகடன், குமுதம், குங்குமம், ஆனந்த விகடன் அந்த மாதிரி வார பத்திரிகைகளை விரும்பி படிக்கிற வழக்கம் உண்டுங்க. இதுல ஏதோ ஒரு பத்திரிகையில குட்டு சொட்டு அப்படின்னு 2 விஷயத்த சொல்லுவாங்க. குட்டுனா நெகட்டிவ் ஃபீட்பேக், சொட்டுனா பாசிட்டிவ் ஃபீட்பேக்குங்க. நம்மளுடைய நெடுஞ்சாலை துறைக்கு நான் ஒரு குட்டு ஒரு சொட்டு 2 வைக்க போறேன். முதல்ல ஒரு சொட்டுங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல மட்டும் காணப்படுற அரிய வகை வனவிலங்குகளை ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவுகளுக்கும் பெயரா வச்சிருக்காங்க. அந்த வனவிலங்குகளோட பெயரை ஆங்கிலத்தையும் தமிழ்லயும் எழுதியிருக்காங்க. இதுல ஒரு சில வனவிலங்குகளோட பெயர் எனக்கு ஆங்கிலத்துல மட்டும்தான் தெரியும், தமிழ்ல தெரியாது. ஒரு சில பறவைகளோட பெயர் எனக்கு தமிழ்ல மட்டும்தான் தெரியும், ஆங்கிலத்துல தெரியாது. இதையெல்லாம் படிக்கும்போது புதுசா பல விஷயங்கள்லாம் இன்னைக்கு நான் இந்த பயணத்துல கத்துக்கிட்ட மாதிரி இருந்தது. வெறும் பொழுதுபோக்கு பயணமா மட்டும் இல்லாம அறிவை விருத்தி அடைய செய்யற ஒரு பயணமாவும் இது அமைஞ்சது. 13வது பெண்ட் வரைக்கும் ஆலியார் அணையோட கழுகு பார்வையை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிரைவர் என்ன சொன்னாரு. 3வது ஹேர்பின் பெண்டை தாண்டினோன்னையும் இந்த இடத்துல நம்மளால ஒரு சின்ன அருவியை பார்க்க முடியுது. மழை பெய்யற நாட்கள்ல மட்டும் இந்த மாதிரி அருவி ஓடும் அப்படிங்கிற மாதிரி டிரைவர் என்ன சொன்னாரு. சீரான வேகத்துல நம்ம மலையேறிட்டு இருக்கும்போது இந்த ஆலியார் அணையோட கழுகு பார்வையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இந்த இடத்துல வரையாடுகள் கடந்து செல்லும் பகுதி அப்படிங்கிற அறிவிப்பு பலகை வைத்திருக்கிறத பார்க்க முடியுது. அந்த ஆலியார் டேமோட அழகை பாருங்க, வேற லெவல்ல இருக்குல்ல. 7வது கொண்டை ஊசி வளைவை நம்ம கடக்க போறோங்க. இந்த வளைவுக்கு ஆரஞ்சு மின்சிட்டு கொண்டை ஊசி வளைவு அப்படின்னு பேரு. ஒன்பதாவது கொண்டை ஊசி வளைவை நம்ம நெருங்கும் போது இந்த இடத்துல ஒரு காட்சி முனை கொடுத்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு பேரு லோம்ஸ் வியூ பாயிண்ட். இங்க எக்கச்சக்கமான சுற்றுலா பயணிகள் நின்று ஆலியார் அணையோட அழகா ரசிச்சுட்டு போட்டோ வீடியோ எடுக்கிறத உங்களால பார்க்க முடியும். 13வது கொண்டை ஊசி வளைவு வரும்போது அட்டகட்டிங்கிற ஊர் வருங்க. அந்த ஊர் வந்தோடனே நான் திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறேன். அது வரைக்கும் நீங்க இந்த அழகா என்ஜாய் பண்ணிட்டே வாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 20 நிமிஷம் பயணம் செஞ்சு அட்டகட்டி வந்து சேர்ந்திருக்கோம். மலையேற்றம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம வண்டி எங்கேயுமே நிக்கல. அட்டகட்டியில நம்ம வண்டிக்கு நிறுத்தம் உண்டு. இந்த இடத்துல பாலாஜி கோயில் 26 கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு போர்டை உங்களால பார்க்க முடியும். வால்பாறைங்கிறது ஒரு சுற்றுலா தலம் கிடையாதுங்க. தமிழ்நாட்டுல இன்னும் கமர்ஷியலைஸ் பண்ணப்படாத ஹில் ஸ்டேஷன்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுல வால்பாறையும் ஒண்ணு. இந்த பாலாஜி கோயில் தனியாருக்கு சொந்தமான ஒரு கோயிலுங்க. அது ஒரு டீ எஸ்டேட்ல அமைஞ்சிருக்கு. வருடா வருடம் நாங்க எங்க ஃபேமிலியோட அந்த கோயிலுக்கு போவது உண்டு. வால்பாறையை சுத்தி கிட்டத்தட்ட 40க்கும் மேலான தேயிலை தோட்டங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. பெரும்பாலான வால்பாறை மற்றும் அதனை சுற்றியுள்ள நிலங்கள் இந்த தோட்டங்களுக்கு சொந்தமான நிலங்களாகவே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி தனியாருக்கு சொந்தமான தோட்டங்களுக்கு சொந்தமா வால்பாறை இருக்கிறதுனாலதான் அது இன்னும் சுற்றுலா தலமா மாறல அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அனுமானம். இதுலயும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, மனிதன் காலடி அதிகம் படப்பட அந்த இடத்துல பொல்யூஷன் அதிகமா வரும். தமிழ்நாட்டுல பொல்யூஷன் ஆகாத இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் வால்பாறையும் ஒண்ணு. 19வது கொண்டை ஊசி வளைவை தாண்டினோன்னையும் சாலை இடதுபுறம் பிரியறத உங்களால பார்க்க முடியும். இடதுபுறம் போனா காடம்பாறை நீரேற்று மின் நிலையத்துக்கு நம்ம போக முடியும். காடம்பாறை ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர் பிளான்ட் இங்க இருக்குங்க. இந்த காடம்பாறை டேம அப்பர் ஆலியார் டேம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
வால்பாறைக்கு பஸ்ல மலையேறிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஒருத்தரை பத்தி நான் சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறைக்கு முதல்ல பஸ் விட்டது அவர்தான். அவர் யாருன்னா பெரிய தொழிலதிபரான காலம் சென்ற பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்தான். பஸ் டிரான்ஸ்போர்ட், சுருக்கமா சொல்லணும்னா ஏபிடி டிரான்ஸ்போர்ட், இந்த நிறுவனத்தின் பெயர்ல தான் முதல்ல பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை வரைக்கும் இவர் பஸ் விட்டாரு. அந்த காலத்துல பொள்ளாச்சியில் நடக்கிற வியாழக்கிழமை சந்தையை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ரொம்ப ஃபேமஸான சந்தை அது. அந்த சந்தையில இருந்து காய்கறி, மளிகை ஜாமான், மற்ற அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் வால்பாறைக்கு கொண்டு வருவாங்க. அப்படி பஸ் விடுறதுக்கு முன்னாடி வால்பாறைக்கு அந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வர்றதுக்கு மாட்டு வண்டிகளை பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. வியாழக்கிழமை சாயந்தரம் மாதிரி அந்த பொருட்களை எல்லாம் ஏத்திட்டு மாட்டு வண்டி புறப்பட்டுச்சுன்னா இந்த 40 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து வால்பாறை போய் சேர்றதுக்கு சனிக்கிழமை சாயந்தரம் ஆயிருமா. 1958 வால்பாறையில முதல்ல பஸ் ஸ்டாண்ட் அமைச்சது இந்த ஏபிடி குரூப் தான். பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறைக்கு வந்த முதல் பஸ்ல பேசஞ்சர்ஸ்க்கு பதிலா மணல் மூட்டைகளை ஏத்திட்டு வந்து பரிசோதனை பண்ணதாகவும் சொல்லுவாங்க. டைம் 8:50 ஆகுதுங்க. வாட்டர்ஃபால் எஸ்டேட் ரீச் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இருந்து நம்மளால ஏராளமான தேயிலை தோட்டத்தை பார்க்க முடியும். அந்த ஏபிடி டிரான்ஸ்போர்ட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆனமலை ரோப்வேஸ் அப்படின்னு கம்பி வட சேவையும் இந்த வால்பாறை மலைப்பகுதிகளில் அந்த குரூப் நடத்திட்டு வந்தாங்க. வால்பாறை மலையில விளையக்கூடிய தேயிலைய ரொட்டி கடைன்னு சொல்லப்படுற பகுதி வரைக்கும் மாட்டு வண்டியை வச்சு கொண்டு வந்துட்டு ரொட்டி கடையிலிருந்து வால்பாறையோட அடிவாரத்துக்கு இந்த ரோப் கார்ல போட்டு அனுப்புவாங்களாம். அதுக்கப்புறம் வால்பாறையிலிருந்து கொச்சின் கொண்டு போய் அந்த தேயிலைய வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண சொல்லுவாங்க. ஏபிடி டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ரோபேஸ் ஃபுல்லா கலச்சிட்டதாகவும் சொல்லுவாங்க. நம்மளோட மலையேற்றம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அட்டகட்டி வரைக்கும் உங்களால எந்த ஒரு தேநீர் கடைகளையும் பார்த்திருக்க முடியாது. அட்டகட்டியில தேநீர் கடைகள் உண்டுங்க. அதுக்கப்புறம் அட்டகட்டியில இருந்து வாட்டர்ஃபால் எஸ்டேட் வர வரைக்கும் எந்த ஒரு தேநீர் கடைகளோ ஹோட்டல்களையோ உங்களால பார்க்க முடியாது. வாட்டர்ஃபால் எஸ்டேட்ல இருந்து இனி வால்பாறை போகிற வரைக்கும் சீரான இடைவெளியில எக்கச்சக்கமான ஹோட்டல்களையும் பேக்கரிகளையும் உங்களால பார்க்க முடியும். அது போக ஏராளமான டீ எஸ்டேட்டோட டைரக்ட் ஃபேக்டரி சேல்ஸ் அவுட்லெட்டையும் பார்க்க முடியும். எனக்கு எப்பவுமே மலையேறும் போது சின்னதா ஒரு தலை சுத்தலோ வாந்தியோ இல்ல மயக்க வர மாதிரியான ஒரு ஃபீலிங்கோ இருக்கும். பட் இந்த வாட்டி எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்குமே இல்லைங்க. ஏன்னா நம்ம வண்டியோட டிரைவர் அண்ணா ரொம்ப லாவகமா வண்டியை மெதுவா கரெக்டா ஓட்டிட்டு வந்தாரு. கண்டக்டர் அண்ணனும் சரி டிரைவர் அண்ணனும் சரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவே இருந்தாங்க. இந்த ரூட்டை பத்தின பல இன்ஃபர்மேஷன் வழிநெடுக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தாங்க. நம்ம இப்போ வாட்டர்ஃபால் எஸ்டேட் வழியா டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கோங்க. இந்த எஸ்டேட் கடல் மட்டத்துல இருந்து 4300 அடி உயரத்துல அமைச்சிருக்கு. ரைட் சைடு உங்களால ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸை பார்க்க முடியும். இந்த மாதிரி வழியெங்கிலும் சின்ன வாட்டர் ஃபால்ஸை பார்க்க முடிஞ்சது. வால்பாறை மலையில இருக்க காடுகள் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் வகையை சேர்ந்த காடுகள்ங்க. இந்த மலைப்பகுதியில வருஷம் ஃபுல்லா மழை இருந்துட்டே இருக்கும். பருவமழை காலங்கள்ல அதிகமான மழைப்பொழிவு இருக்கும். டைம் 9:15 ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பயணம் செஞ்சு ஊமையாண்டி முடக்கு அப்படிங்கிற பகுதியை ரீச் பண்ணியிருக்கோம். 30வது கொண்டை ஊசி வளைவை நம்ம கடக்க போறோங்க. இன்னும் நம்ம பயணத்துல 10 கொண்டை ஊசி வளைவுகள் பாக்கி இருக்கு. வலது ஓரத்துல விபத்து பகுதி அப்படின்னு ஒரு அறிவிப்பு பலகை வைத்திருக்கிறத உங்களால பார்க்க முடியும். இதை ஏன் விபத்து பகுதி அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த இடத்துல அதிகமா மிஸ்ட் ஃபார்ம் ஆகுங்களாம். அந்த பனி வந்து ரோடோட விசிபிலிட்டியை மறைச்சிரும். அப்படிங்கிற காரணத்தினால இந்த இடத்துல அதிகமான விபத்துகள் நடக்கும். அது போக இது வரைக்கும் ரோடு கொஞ்சம் அகலமா இருந்ததுங்க. இந்த இடத்துல இருந்து ரோடு கொஞ்சம் குறுகலா மாறின மாதிரி இருக்கு. எதிர்முனையில பேருந்தோ இல்ல கனரக வாகனங்களோ வரும்போது நம்ம லெப்ட் சைடு ஓரங்கட்டவும் முடியாது. ஏன்னா லெப்ட் சைடு ஃபுல்லா இந்த புதர் மண்டி கிடக்கிறதுனால டிரைவருக்கு ப்ராப்பரா லெப்ட் சைடு பார்க் பண்றதுக்கான வியூ கிடைக்காது. அதனால நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒரு குட்டு வைக்க வேண்டிய நேரம் வந்துச்சுங்க. நெடுஞ்சாலைத்துறை இல்ல வனத்துறை இந்த புதர்களை அப்புறப்படுத்துறது யார் கையில இருக்கோ அவங்க இந்த புதர்களை எல்லாம் பார்த்து சரி செஞ்சா பரவாயில்ல. ஏன்னா வண்டியோட சேஃப்டி அப்படிங்கிறது டிரைவர் கையில மட்டும் இல்ல, இந்த மாதிரி பராமரிப்புலயும் இருக்கு. விவேக் ஏதோ ஒரு படத்துல நகைச்சுவையா சொல்லுவாருங்க, என்னது இது கனவு சீன்ல வர மாதிரி இவ்வளவு ஸ்மோக்கா இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி இந்த ரோட்ல இப்போ எவ்வளவு பனியா இருக்கு அப்படின்னு பாருங்க.
பாருங்க. ஒரு கனவுலகத்துல நம்ம போயிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இது தருது இல்லைங்களா? வேற லெவல்ல இருக்குங்க. விமானத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நம்ம இறங்க வேண்டிய இடம் வர்றதுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி பைலட் ஒண்ணு சொல்லுவாருங்க. நம்ம இறங்க போற இடத்துல விசிபிலிட்டி இத்தனை கிலோமீட்டர்ல இருக்கு அப்படின்னு. டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு. அதனால இந்த இடத்துல ஆங்காங்கே சென்சார்கள் வச்சு இப்போ ரோடோட விசிபிலிட்டி எப்படி இருக்கு, எந்த ஸ்பீட்ல போனா நல்லா இருக்கும், சேஃபா இருக்கும் அப்படிங்கறத ஒரு ஸ்பீக்கர் வச்சு சொல்லலாம். இது வந்து புதுசா இந்த ரோட்ல டிரைவ் பண்ணிட்டு போறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. தொன்று தொட்டு இந்த ரூட்ல போறவங்களுக்கு இந்த ரூட்டோட நேக்கு போக்கு தெரியும். அவங்க நீட்டா ஓட்டிட்டு போயிருவாங்க. ஆனா புதுசா வரவங்களுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதனாலதான் சொன்னேன். முப்பத்தஞ்சாவது கொண்டை ஊசி வளைவ நம்ம கிராஸ் பண்ண போறோங்க. இந்த சமயத்துல இருந்து நம்ம வால்பாறை போற வரைக்கும் மலை ஏற்றம் கிடையாது. மலை இறக்கம் மட்டும்தான். நாற்பதாவது கொண்டை ஊசி வளைவ கிராஸ் பண்ற சமயத்துல நம்ம கொண்டை ஊசி வளைவு எடுக்காம நேரா போனா நான் சொன்ன அந்த பாலாஜி கோயிலுக்கு போகலாம். டைம் 9:30 ஆகுதுங்க. ஐயர்பாடி ரீச் பண்ணியிருக்கோம். இங்கிருந்து வால்பாறை 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல லொகேட் ஆயிருக்கு. இப்ப நம்ம பாரிஸ் கார்னர்ல இருக்கோங்க. சென்னையில மட்டும்தான் பாரிஸ் கார்னர் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அந்த பாரிஸ்க்கு சொந்தமான எஸ்டேட் தான் இது. இந்த காணொளியோட நடுப்பகுதியில ரொட்டி கடைன்னு ஒரு ஏரியாவை மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த ஏரியாவை தான் நம்ம இப்போ ரீச் பண்ணியிருக்கோம். இந்த பகுதியில ஏராளமான ஹோட்டல்ஸ், ஹோம் ஸ்டேஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் உங்களால பார்க்க முடியும். லெஃப்ட் சைடுல காட்டு மாடு கடந்து செல்லும் பகுதி அப்படின்னு ஒரு அறிவிப்பு பலகை வைத்திருக்காங்க. அதே மாதிரி கரடி கடந்து செல்லும் பகுதி, யானை கடந்து செல்லும் பகுதின்னு எக்கச்சக்கமான பலகைகளை வழியெங்கிலும் பார்க்க முடிஞ்சுதுங்க. ஊட்டியில இருக்க மாதிரி வால்பாறையில சுற்றி பார்க்கறதுக்கான சுற்றுலா தலங்கள் கம்மிங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் வால்பாறையில படகு எல்லாம் அமைச்சாங்க. அந்த படகு எல்லாம் இங்க இருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க. டைம் 9:45 ஆகுது. கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் நம்ம டிராவல் பண்ணி பொள்ளாச்சியில இருந்து வால்பாறை வந்து சேர்ந்துட்டோம். வால்பாறை டவுன் ஆரம்பிச்சதுல இருந்தே உங்களால எக்கச்சக்கமான ஹோம்மேட் சாக்லேட் கடைகள், பேக்கரி, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ஹோம் ஸ்டே, லாட்ஜஸ் அப்படின்னு ஏராளமான விஷயங்களை பார்க்க முடியும். சின்னதா ஷெட் மாதிரி இருக்கே, இது ஏதோ பஸ் ஸ்டாப் போல அப்படின்னு நினைச்சிடாதீங்க. வால்பாறை பஸ் ஸ்டாண்டே நம்ம வந்து சேர்ந்துட்டோம். அதை விட்டு இறங்கினோடனே ஆப்போசிட்ல இருக்கிற இந்த டீ கடையில ஒரு டீயும் உளுந்த வடையும் சாப்பிட்டாங்க. ரெண்டுமே சூப்பரா இருந்தது. அதுவும் வடை சுட சுட இருந்ததுங்க. நம்மளை கூட்டிட்டு வந்த பஸ் இப்ப வால்பாறை டிப்போக்கு போகுதுங்க. வால்பாறை டிப்போ கூட்டியே நான் திரும்ப போய் பொள்ளாச்சிக்கு பஸ் ஏறிக்கலான் இருக்கேன். ஏன்னா அங்க ஏறினா உட்கார்றதுக்கு சீட்டு கிடைக்கும். அதனாலதான் ஆபத்தான 40 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து ஒரு வழியா நம்ம வால்பாறை வந்து சேர்ந்துட்டோங்க. வால்பாறையோட கிளைமேட்டும் அதோட ஜியோகிராபியும் லத்தீன் அமெரிக்க நாடான சிலிய ஒத்து இருக்கிறதா புவியியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. வால்பாறை டிஎன்எஸ்டிசி டிப்போ பக்கம் ஒரு ஆத்து பாலம் பார்த்தங்க. என்னடா இது அப்படின்னு போய் பார்த்தா இதுதான் நடுமலை ரிவர் அப்படின்னு சொன்னாங்க. வால்பாறையோட ஒரிஜினல் பெயர் பூநாச்சி மலைங்களாம். இந்த வால்பாறையோட பெயர் காரணம் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க.
நம்ம எந்த பஸ்ல வந்தோமோ திரும்ப அதே பஸ்ல ரிட்டர்ன் பொள்ளாச்சிக்கு போறோங்க. எனக்கு மதியானம் வரைக்கும் தான் வீட்ல வந்து விளாக் எடுக்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த பஸ்ல போனா லஞ்சுக்குள்ள வீட்டுக்கு போயிருவேன் நானு. டிஎன்எஸ்டிசி பஸ்ஸுகள்ல இப்போ மெஷின் டிக்கெட் கொடுக்கறது அதிகமாயிட்டே வருதுங்க. அதனால இந்த மாதிரி பிரிண்டட் டிக்கெட் பார்க்கவே முடியறது இல்ல. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா இன்னைக்கு நம்ம பஸ்ல வாங்கினா இந்த டிக்கெட்டை லேமினேட் பண்ணி வச்சுக்கலான் இருக்கேன். முப்பத்தி 32வது கொண்டை ஊசி வளைவு தவிர மத்த வளைவுகளுக்கு தான் வனவிலங்கோட பெயர் வச்சிருக்காங்க. இந்த கொண்டை ஊசி வளைவுக்கு மட்டும் ஒரு மனிதனோட பெயர் வச்சிருக்காங்க. என்ன பேர்னா கார்வார் மார்ஸ் கொண்டை ஊசி வளைவு. இந்த கார்வார் மார்ஸ்ன்னு சொல்லப்படுற பிரிட்டிஷ்காரர் தான் வால்பாறையை கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. இவர் தான் வால்பாறையில முதல்ல காஃபி தோட்டம் ஒண்ணு அமைச்சதாகவும் சொல்றாங்க. நம்ம திரும்ப கீழே இறங்கும் போது அட்டகட்டியில நமக்கு ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் கொடுத்தாங்க. 10 நிமிஷம் வண்டி அங்க நின்னுச்சு. பதிமூணாவது கொண்டை ஊசி வளைவு கிட்ட இருக்க லோம்ஸ் பாயிண்ட் ரீச் பண்ணிருக்கோங்க. நம்ம மேல ஏறும்போது கீழே இருக்க ஆலியார் டேம் எவ்வளவு அழகா தெரிஞ்சது. இப்ப ஃபுல்லா பனி ஃபார்ம் ஆகி கீழே இருக்கிற ஆலியார் டேமே தெரியாத அளவுக்கு விசிபிலிட்டி இல்ல. வால்பாறையில நம்ம 10:30க்கு பஸ் ஏறணுங்க. பொள்ளாச்சி வந்து சேர்றதுக்கு மணி 1:15 ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் ஆயிருக்குங்க. கூட்டத்தை பாத்தீங்களா நம்ம பஸ்ஸுக்கு. நம்ம காலையில போகும்போது இவ்வளவு கூட்டம் இல்ல. ஓரளவுக்கு வண்டி ஃப்ரீயா தான் இருந்தது. பொள்ளாச்சி நியூ பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ் அதுதாங்க. மொத்தம் இங்க 3 பே இருக்கு. இதுல லெஃப்ட் மோஸ்ட் பேல வால்பாறை வண்டிக்கு கிடைக்கும். டைம் 1:30 ஆகுதுங்க. இப்ப நான் என்ன சொல்ல போறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், லஞ்சுக்கு நம்ம வீட்டுக்கே வந்தாச்சுங்க. இது ஒரு சூப்பரான ஜேர்னியா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி வேற எந்த பஸ் ரூட் வீடியோ நம்ம சேனல்ல வேணும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.